நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையிலயும் உன் குடும்பத்தை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறங்கிறத நான் உணர்ந்தேன். வார்த்தைக்கு வார்த்தை அம்மா, அண்ணன், அண்ணி, தம்பி, தங்கச்சிங்கன்னு குடும்பம்னு விட்டு கொடுக்காம பேசின பாரு. எப்படி கையல் குடும்பத்தை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குற? ஒரு வார்த்தை யாரும் அவங்கள பத்தி தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு துடிக்கிற. என்ன பாசம் உனக்கு! பாசத்தெல்லாம் தாண்டி உன் குடும்பத்தை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. உன் குடும்பத்தை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. யாரு முன்னாடியும் அவங்க தலை குனிஞ்சு நின்னுடக்கூடாதுங்கிற உன்னோட பிடிவாதமும் வைராகியமும் என்னோட அர்த்தமில்லாத கோவத்தை சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு பொண்ண உங்க குடும்பத்தோட அதிர்ஷ்ட தேவதை. சத்தியமா சொல்றேம்மா, என் புள்ள விஷயத்துல அந்த கடவுளே வந்து சொல்லியிருந்தா கூட நான் மனசு இறங்கியிருக்க மாட்டேன். ஆனா உங்க பொண்ணு சொன்னாங்கிறதுனாலதான் நான் இங்கேயே வந்தேன். கையல் தான் ஆனந்திய வளர்த்தான்னு எல்லாருமே சொன்னீங்க. அப்படிப்பட்ட கையலோட வளர்ப்புலயும் அரவணைப்புலயும் இருந்த பொண்ணு நிச்சயம் ஒன்ன மாதிரி தான் இருப்பா. குடும்பம்னு குடும்பத்துக்காகவே வாழற கையலோட வளர்ப்புல வளர்ந்த பொண்ணுக்கு குடும்பத்தோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். குடும்பத்துக்காக எதையுமே தியாகம் பண்ற கையல் மாதிரி தான் அவ தங்கச்சியும் இருப்பா. அப்படிப்பட்ட பொண்ண என் குடும்பத்துக்கு வரப்போற மருமகளை நான் எப்படி தவறு விடுவேன்?